என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நான் எப்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லி மிகுந்த ஏக்கத்தோடு கூட ஜபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய வாஞ்சை எதுவாக இருந்தது? என்னைக்கு அந்த சவுல் செத்து போவான், எப்போ நான் அந்த அரியணையில் போய் ஏறுவேன், எப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாறுவேன், இது அவருடைய வாஞ்சையாக இருக்கவில்லை. தாவீதின் ஏக்கமெல்லாம் என்னவாய் காணப்பட்டது? நான் எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்துக்கு போவேன். ஏனென்றால் சவுல் தீவிரமாய் தாவீதை தேடிக்கொண்டிருந்த நாட்கள் அது. தாவீதை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி மிக மும்முரமாய் திரள் கூட்டத்தோடு கூட தாவீதை தேடிக்கொண்டே இருந்தான். அதனால் தாவீதினால் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போக முடியவில்லை. அதனால் மிகுந்த ஏக்கத்தோடு கூட வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தாவீதின் வாஞ்சையை சற்று கவனித்து பாருங்கள். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அரியணையை பற்றியதாக இருக்கவில்லை, மாறாக தேவ சமூகத்தை பற்றினதாக இருக்கிறது. இப்படிதான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மண்ணுக்குரியதை அல்ல, மகிமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தான் தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். எப்பொழுது எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்பொழுது இந்த வீட்டை வாங்கலாம், எப்போ இந்த நகையை வாங்கலாம், இப்படியே சில பேருடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மண்ணுக்குரியதையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் மண்ணுக்குரியதை அல்ல, மேலானதை தேடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தேடுவோம், அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.